நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தகுதிப்படுத்தும்படியாக, ஒரு மனம் எங்குண்டாங்க விடுதலை என்று சொல்லியிருக்கிறார். வராத பிள்ளைகளோட தடைகள்லாம் நீக்கப்பட்டு கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாம் இந்த ஆராதனைக்காக ஒரு மனம், எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் இருக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் கடிந்து கொண்டு, தடைகளை கடிந்து கொண்டு நாம் செபிக்க போகிறோம். நாம் யாவரும் ஒருமனப்படுவோம். அப்பா மை துதிக்கிறோம், ஏசப்பா மை துதிக்கிறோம், எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், எல்லா நாமத்திற்கும் மேலானவரே மை துதிக்கிறோம், என்றென்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தடைகளை நீக்கி போடுவீராக ஏசப்பா, தடைகளை நீக்கி போடுவீராக. இந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. வாகன தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். எந்த தடைகள் இருந்தாலும் ஏசப்பா நீர் ஏசப்பா தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த சேரெல்லாம் நிரம்பி வழியும்படியாக, புதிய புதிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நாங்கள் வந்தது அப்பா வீணென்று இல்லாதபடிக்கு, வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஒரு மன ஆவியினால நிரப்புங்க. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் ஐயா. உற்சாகத்தினாலே பாட கர்த்தர் கிருபை செய்வீராக. உன் வாயை விரிவாக திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஒவ்வொருவரையும் வாயினால நிரப்புவீராக. வாயிலே வார்த்தை வல்லமையை வைத்திருக்கிறீரே, பாடும் பொழுது வல்லமையாய் புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அனல் மூட்டி எழுப்புங்க ஏசப்பா. அப்பா அசட்டைகள், நிர்விசாரங்கள் அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலே அப்பா எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. கொண்டு வருகிற பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் நிரப்ப போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.